ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி அருமையான ரொம்ப வாசமான ஒரு தாளிப்பு வடகம் தான் வீட்டிலையே எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது அதிக விலைக்கு வெளியில் விற்றுட்ருக்காங்க. அந்தமாரி விலை கொடுத்து நம்ம வாங்காமல் வீட்டிலையே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செஞ்சோம்னா குறைஞ்ச நேரம் தான் எடுத்துக்கும். இதை அதிக விலையில் வெளியில் விற்றுட்ருக்குறாங்க. நம்ம வெளியில் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வீட்டிலையே கொஞ்சம் வெங்காயத்தை வச்சே நம்ம எப்படி தாளிப்பு வடகம் ஈஸியாக எளிமையாக செஞ்சிடலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 to 2 கிலோ வரலையும் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் நீக்கி வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் இந்தமாரி இடித்து 2-3 எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா இடிக்கல் இருந்தால் இதேமாரி 2-3 இடித்து எடுத்துக்கோங்க. நைஸாக இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, வெந்தயம், சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடுகு. கலக்காத கடுகு தான் சேர்ப்பாங்க. என்கிட்ட கலந்த கடுகு தான் இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தேவைப்படும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா விளக்கெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றி கலக்கணும். அதனால் விளக்கெண்ணெய் இருந்தால் மட்டும் இந்த ரெசிபி செய்யுங்க. இல்லைன்னா வேறு எந்த ஆயிலும் ஊற்றி செய்யாதீங்க, நல்லா இருக்காது. இது 1 வருஷம் 2 வருஷம் வரலையும் வச்சுக்கிறதுனால இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி கலக்கும்போது ஈஸியாக கெட்டு போகாது. நல்லா வாசமாக கம கமன்னு இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நல்லா வாசமாக கம கமன்னு இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடணும். அடுத்த நாள் பார்க்கும்போது கொஞ்சமாக நீர் விட்டு இந்தமாரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது கூட கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போடுவாங்க. நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போது நல்லா வெயில் அடிக்கணும். அந்த சீசனில் தான், சம்மர் சீசனில் தான் செய்வாங்க. இதுக்கு நல்லா வெயில் தேவை. வெயில் நாளில் தான் செய்யணும் இது. அதனால் நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். கருவடகம் செய்யும்போது இப்படிலாம் செய்வாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பெரிய கொஞ்சம் ஓரளவு பெரிய உருண்டையாகவே பிடிச்சி எல்லாத்தையும் வச்சிடலாம். நம்ம டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம், ஈஸியாகவே பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் அது எதுவுமே தேவைப்படாது. கையில் தடவுறதுக்கு நார்மலாகவே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாத்திரப்புக்காக கெட்ட சக்தியெல்லாம் இதோட வாசத்துக்கு வருங்கிறதுக்காண்டி ஒரு சில பொருளெல்லாம் இது கூட சேர்த்து காய வைப்பாங்க. வேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இரும்பு ஏதாவது இருந்தால் அந்தமாரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருந்த இந்த இரும்புங்களை தான் நான் போட்டுக்கிட்டேன். இது காய்ஞ்சி எடுக்கிற வரலையுமே இந்த பொருள் கூடயே சேர்த்து வச்சு காய வைக்கணும். இதை 8 நாள் முதல் 10 நாள் வரலையும் நல்லா காய வைக்கணும். இதை ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் கையில் விளக்கெண்ணெய் தடவிட்டு உருண்டையாக அமுத்தி பிடிச்சி வைங்க. 10ஆவது நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்தமாரி அருமையான தாளிப்பு வடகம் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.